रब्बी यस्सिर वला तुअस्सिर व तम्मिम बिल खैर वबिक नस्तईन या फत्ताह रब्बि शरह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम अरसलहु बिलहक़ि बशीरन व नदीरा अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल कदीम बिल फ़ुरक़ानिल मजीद हल जज़ाउल इहसानी इल्लल इहसान व क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम मन सुनिअ इलैहि मअरूफ़ुन फ़क़ाल लिफ़ाइलिही जज़ाकल्लाहु खैरन औ कमा क़ाल अलैहिमुस्सलातु वस्सलाम. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எல்லா நிஅமத்துகளையும் நிரப்பமாக நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அவன் படைத்திருக்கக்கூடிய படைப்புகளில் மனிதன்தான் மிக சிறந்த படைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றான். மனிதன் பிறருக்கு உபகாரமாய் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். பிறக்கும் போது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த மனிதனை பெற்றோருக்கு உபகாரமாக அவர்களுடைய உபகாரத்தின் அடிப்படையில் வளரக்கூடிய ஒரு அமைப்பிலே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். வாலிப பருவத்திலே ஆசிரியர்களுக்கு உபகாரமாய் அவர்களுடைய உபகாரத்தின் காரணமாக கல்வியை பெற்று அவரிடம் உபகாரத்தை நாம் வாங்கக்கூடிய நிலையில்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். திருமணம் முடிக்கும் பொழுது மனைவிக்கு உபகாரமாய், இப்படி மனிதன் பிறருக்கு உபகாரமாய் இருக்கக்கூடிய அமைப்பில்தான் மனிதனுடைய படைப்பு படைக்கப்பட்டு இருக்கின்றது. ஒரு மனிதன் இறந்து போனாலும் பிறருடைய உதவி இல்லாமல், 4 நபர்கள் அவர்களுக்கு உதவாமல் அவனுடைய மனிதனுடைய படைப்பு இல்லை. அவனை குளிப்பாட்டுவதற்கு, கஃன் தஃன் செய்வதற்கு, குழியிலே இடங்கி அடக்கம் செய்வதற்கு, சுமந்து செல்வதற்கு என்று பிறருடைய உபகாரத்தின் அடிப்படையில் தான் மனிதனுடைய படைப்பு பிறந்ததிலிருந்து இறப்பு வரை அதன் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் ஹல்கு இயான் அல்லாஹ், இந்த உலகத்திலே படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா படைப்பும் அல்லாஹுடைய குடும்பமாகும். ஃபஅஹப்பு ஹல்கி இலல்லாஹ், இந்த படைப்புகளில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான படைப்பு யார் என்று சொன்னால் மன் அஹ்ஸன இயா அலைஹி, யார் அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள், அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். பெரியோர்களே, அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் அது அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய உபகாரமாக அமைகிறது. பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸும் அதுதான்.
குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லும் பொழுது அஹ்சினு, நீங்கள் இல்லாதவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், யார் உபகாரம் செய்கின்றார்களோ அவர்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்குகிறான், பிரியப்படக்கூடியவனாக இருக்குகிறான் என்று திருக்குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆக ஒருவர் கஷ்டத்திலே இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவுவது உபகாரமாக இருந்து கொண்டே இருக்குகின்றது. ஒருவர் பாதை தெரியாமல் தவித்து கொண்டு இருக்குகின்றார், அந்த நேரத்தில் அவருக்கு பாதையை காண்பிப்பது உபகாரமாக இருந்து கொண்டே இருக்குகின்றது. ஒருவர் கஷ்டத்தில் இருக்குகிறார், ஒரு பிரச்சனையிலே அகப்பட்டு இருக்குகின்றார், ஒரு நோயிலே அழுந்துகின்றார் என்று சொன்னால் அவர்களிடத்திலே நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்றுவது இருக்குகின்றதே, அது உபகாரமாக இருக்குகின்றது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்குகின்றார்கள். இன்னொரு ஹதீஸ் ஒன்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஷ்டப்படக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தால் நீங்கள் சந்தோஷம் அடையாதீர்கள். ஒருவர் கஷ்டப்படுறார் அப்படின்னு சொன்னால் அவரை பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடையாதீர்கள். இன்னைக்கு நிறைய நம்முடைய செயல்கள் எப்படி இருக்குது, அவனுக்கு வேணும், ஏன்ட்ட இப்படி பேசுனானே அவனுக்கு வேணும். பெருமானாருடைய வார்த்தை, ஒருவர் கஷ்டத்திலே உலர்கிறார் என்று சொன்னால் நீங்கள் சந்தோஷம் அடையாதீர்கள். லா துல்ஹிகு ஷபாபத லி அஹீக, உன்னுடைய சகோதரன் கஷ்டப்படுவதை பார்த்து நீங்கள் சந்தோஷமடைய வேண்டாம். அப்படி நீங்கள் சந்தோஷப்பட்டால் வயர்ஹமுக்குமுல்லாஹ், யார் கஷ்டப்பட்டாரோ அவர் மீது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அருள் புரிந்து அந்த கஷ்டத்தை உங்கள் மீது திருப்பக்கூடும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக ஒரு மனிதர் கஷ்டத்திலே தவிக்கிறார், உலர்கிறார் என்று சொன்னால் நம்மால் முடிந்த உதவி அல்லது நம்மால் முடிந்த அந்த வார்த்தையின் மூலமாக ஒரு ஆறுதலான வார்த்தை, இல்லை என்று சொன்னால் மௌனமாக அவருக்கு துவா செய்வது. இது அல்லாமல் அவருக்கு கஷ்டத்தை பார்த்து நாம் சந்தோஷம் அடைவது இருக்குகின்றதே, இது நல்ல மனிதனுடைய அடையாளம் அல்ல என்று பெருமானாருடைய வார்த்தை இருக்குகின்றது. உபகாரத்தை பெற்றவர்கள் உபகாரத்தை எந்த சூழ்நிலைகளும் மறந்துவிடக்கூடாது. ஒருத்தர் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால் அது சிறு உதவியாக இருந்தாலும் சரி, அந்த சிறு உதவியை நாம் எந்த சூழ்நிலைகளிலும் மௌத்து வரை நாம் அதை மறந்துவிடக்கூடாது என்று நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி சொல்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, முடிந்தால் அந்த உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் நாம் செய்ய வேண்டும், அந்த உபகாரத்தை நாம் திருப்பி கொடுக்க வேண்டும். இயலாதவர்கள் அவருக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இவருடைய ஆயுளில் நீ பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், இவருடைய தொழிலில் நீ அபிவிருத்தியை வழங்குவாயாக. யா அல்லாஹ், இவருக்கு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை நீ தருவாயாக என்று யார் நமக்கு உதவி புரிந்தார்களோ அவர்களுக்காக வேண்டி நாம் உதவ வேண்டும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நமக்கு உபகாரம் செய்தவர்களை எந்த சூழ்நிலையிலும் நாம் மறந்துவிடக்கூடாது, மௌத்து வரை அதை மறக்கக்கூடாது என்று நபிகளாருடைய வார்த்தை இருக்குகின்றது. பெருமானார் சொன்னார்கள், துஆஉல் முஹ்சினி இலைஹி அல் முஹ்சின் லா யுரத்து, உபகாரம் செய்தவர்களுக்காக வேண்டி அந்த உபகாரத்தை பெற்றுக்கொண்டவர் துவா செய்கிறார், அந்த துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுக்கவே மாட்டான், அவன் ஏற்றுக்கொள்வான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக உதவியை பெற்றவர்கள் நமக்கு உதவியவர்களுக்காக வேண்டி துவா செய்யும் பொழுது அது அல்லாஹ்விடத்திலே கபூல் ஆகின்றது. குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லும் பொழுது வல் தஅஃபு வ தஸ்ஃபஉ, நீங்கள் மன்னித்து விடுங்கள், நீங்கள் யாருக்கு உதவினீர்களோ அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைத்தாலும் நீங்கள் அதை விட்டுவிட்டு அவர்களை நீங்கள் பழிவாங்க வேண்டாம், நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அல் குர்ஆனுடைய வசனம் இருக்குகின்றது. இன்னைக்கு பெரும்பாலானவருடைய மனோ நிலைமைகள்
செயல்பாடுகள் யார் உதவுனாங்களோ அவங்களுக்கு தான் உபத்திரம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பெருமானாருடைய வார்த்தை என்ன? உதவியவர்களை நீங்கள் மௌத்து வரை மறக்காதீர்கள், அந்த உபகாரம் செய்தவர்களை நீங்கள் நினைத்து கொண்டே இருங்கள், அவர்களுக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் என்று நபிகளாருடைய வார்த்தை இருக்குகின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வயதில் மஸ்ஜிதுன் நபவியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள். நான் வாழும் பொழுது இந்த முஹம்மதிற்காக வேண்டி யாரெல்லாம் உபகாரம் செய்தீர்களோ அனைவர்களுக்கும் நான் பிரதி உபகாரம் செய்துவிட்டேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து பேசுகின்றார்கள். தன்னுடைய இறுதி காலகட்டங்களிலே யாரெல்லாம் எனக்கு உதவி செய்தீர்களோ, உபகாரமாக இருந்தீர்களோ அனைவர்களுக்கும் நான் பிரதி உபகாரம் நான் செய்துவிட்டேன். அந்த உபகாரம் என்னுடைய துவாவினால் அதை நான் செய்திருக்கின்றேன். சில நேரங்களில் பொருளாதாரங்கள் திருப்பி கொடுத்திருக்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்லிவிட்டு, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எனக்கு செய்த உபகாரத்திற்கு நான் பிரதி உபகாரம் செய்ய என்னால் முடியவில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா சஹாபாக்களையும் அழைத்து எல்லோருக்கும் நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேன், ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எனக்காக வேண்டி செய்த அந்த உபகாரத்திற்கு என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. கொஞ்சம் நினைவு கூறுங்கள் வரலாற்று நிகழ்ச்சியை. முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அங்கீகரித்தவர்கள் சய்யிதினா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை முழுமையும் இஸ்லாத்திற்காக வேண்டி வாரி கொடுத்தவர்கள் சய்யிதினா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். குகை வாசலிலே பெருமானாருடைய உயிரை காப்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை பணயம் வைத்தவர்கள் சய்யிதினா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்படி ஏராளமான உபகாரங்களை பெருமானாருடைய விஷயத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த உதவிகளை, உபகாரங்களை நாம் நினைவு கூறலாம். எனவே தான் நபிகளார் சொன்னார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மட்டும் செய்த உபகாரத்தை அதற்கு பதிலாக என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியவில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுலாஇஃபுல்லாஹு பிஹா யௌமுல் கியாமா, நாளை யௌமுல் கியாமாவிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரும் பொழுது கியாமத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய உபகாரத்திற்கு பிரதி உபகாரணமாக அவர்களிடத்திலே எனக்கு அவர்கள் செய்த உதவிக்கு பிரதி உபகாரமாக அல்லாஹ் கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக அந்த உபகாரம் என்பது எவ்வளவு முக்கியமானது, அந்த உபகாரத்தை பெற்றவர்கள் எந்த அளவுக்கு உதவி வாங்கியவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகள் நம்முடைய மார்க்கம் சொல்லி இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கு பிரதிபலனாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிது நபவியில் இருக்கக்கூடிய எல்லா வாசலையும் நீங்கள் அடைத்து விடுங்கள். மஸ்ஜிது நபவியினுடைய எல்லா சஹாபாக்கள் வரக்கூடிய வாசல்களையும் நீங்கள் அடைத்து விடுங்கள். ஆனால் பாபே அபூபக்கரை மட்டும் நீங்கள் அடைக்காதீர்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரக்கூடிய அந்த வாசலை மட்டும் நீங்கள் திறந்து வையுங்கள், அடைத்து விடாதீர்கள். கியாமத்து நாள் வரை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரக்கூடிய அந்த வாசல் திறந்தே இருக்கும். நபிகளாருடைய வார்த்தை இன்றளவும் அது பிரதிபலித்து கொண்டு இருக்குகின்றது. கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ எல்லா மஸ்ஜிதுகளும், ஏன் மக்கமா நகரம் மதினமா நகரம் முழுக்க இபாதத்துக்கள் செய்வதற்கு கூட எவ்வளவு தடையாக இருந்தது. அந்த காலகட்டத்திலும் பாபே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாசல் திறந்தே இருந்தது. பெருமானாருடைய அந்த வார்த்தை காரணம் என்ன என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த உபகாரத்திற்கு உண்டான பிரதி உபகாரம் தான் பாபு அபூபக்கரை நீங்கள் திறந்து வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது. அந்த வாசல் வரக்கூடிய வழியாக வரக்கூடிய அனைத்து ஹாஜிகளும் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைவருடைய நன்மைகளும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் போய் சேரும். இப்போ அந்த அளவிற்கு உபகாரத்திற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அவர்களை மறக்காதவர்களாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் உங்களுக்கு உதவும் போது கொஞ்சமாக உதவினாலும் சரி, நீங்கள் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் இதைவிட சிறந்த ஒரு பகரத்தை, ஒரு கூலியை உங்களுக்கு வழங்குவானாக என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக துஆ செய்வது, யார் நமக்கு உதவி செய்தார்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு சமம். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த பல அற்புதமான உயர்ந்த குணங்களில் உபகாரம் செய்தவர்களை என்றும் மறக்காமல் இருக்கக்கூடிய குணமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்தது. கடுமையான யுத்தத்திற்கு பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 சஹாபாக்களோடு சென்று வீடு திரும்புகின்றார்கள். வரக்கூடிய வழியிலே தண்ணீர் தீர்ந்து அனைத்து சஹாபாக்களும் தாகத்தால் தவிக்கக்கூடிய நேரம். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை தேடி பெற்று வருவதற்காக வேண்டி சஹாபாக்களை அனுப்புகின்றார்கள். இப்படி சென்ற பொழுது எங்குமே தண்ணீர் இல்லை, பாலைவனம். 1500க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் தாகத்தினால் தவித்து கொண்டு இருக்கின்றார்கள். தேடி சென்ற சஹாபாக்களில் ஒருவர் ஒரு வயதான மூதாட்டி இடத்திலே ஒரு தோல் பையிலே தண்ணீர் இருப்பதை காண்கின்றார்கள். அந்த மூதாட்டி யாதென்று சொன்னால் அந்த ஊரில் வாழக்கூடிய ஒரு தலைவருடைய மகள், அந்த வயோதிகமான மூதாட்டி. அவரிடத்திலே அந்த தோல் பையிலே தண்ணீர் இருக்குகின்றது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மூதாட்டியை சந்திக்குகின்றார்கள். அவருடைய கையிலே அந்த தோல் பையிலே தண்ணீர் இருக்குகின்றது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிலவரத்தை அந்த மூதாட்டி இடத்திலே சொல்கின்றார்கள், கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்கள். 1500க்கும் மேற்பட்ட மனிதர்கள் அங்கே தண்ணீர் இல்லாமல் தாகித்து உயிரை விடக்கூடிய ஒரு பரிதாபமான நிலையில் இருக்குகின்றார்கள், நீங்கள் தண்ணீர் தாருங்கள். அந்த மூதாட்டி அவருடைய சூழ்நிலையை சொல்கின்றார்கள், இந்த தண்ணீரை இன்னும் 8 மணி நேரம் நடந்து சென்று என்னுடைய ஊருக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தார்களுக்கு இதை கொடுக்க வேண்டும், நான் எப்படி இதை தருவது? அதுவும் ஒருவர் அல்ல, 1500 நபர் என்று சொல்கின்றீரே, எப்படி இது பத்தும்? மறுக்குகின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நீங்கள் அந்த தண்ணீரோடு எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நீங்கள் வாருங்கள், அது போதும். அழைத்து வந்தார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த மூதாட்டி இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்ணீர் தோல் பையில் நிரம்பி இருக்கக்கூடிய தண்ணீரை கேட்கின்றார்கள், மறுக்குகின்றார்கள். இதை இத்துணை நபர்களுக்கு எப்படி கொடுப்பது? ஒருவர் கூட தாகம் தீர்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கரத்தினால் அந்த தோல் நிரம்பிய தண்ணீர் பையை வாங்குகின்றார்கள். பிஸ்மில்லா என்று ஓதி சஹாபாக்களை அருந்த சொன்னார்கள். அனைத்து சஹாபாக்களும் அந்த தண்ணீரை குடித்தார்கள். வயிறு புடைக்க, தாகம் தனிய அனைத்து சஹாபாக்களும் அந்த தண்ணீரை குடித்தார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹதீஸிலே இப்படியே வருகின்றது, இஸ்கு வஸ்தகு. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்களாம் அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்களிடத்திலே, யாரிடத்திலாவது ஒட்டகம் இருக்குகின்றதா? அந்த ஒட்டகத்திற்கு நீங்கள் நீர் புகட்டுங்கள்.
சாதாரணமாக ஒட்டகம் தண்ணீர் குடிச்சுன்னா ஒரு வாரத்துக்கு உண்டான தண்ணியை குடிக்கும். பாலைவனத்தில் அது பயணம் செய்யக்கூடியது, நம்ம கேள்விப்பட்டிருக்குமா இல்லைங்களா? எவ்வளவு தண்ணீர் குடிக்கும்? ஒரு வாரத்திற்கு உண்டான தண்ணீரை குடித்து அது சேமித்து வைத்துக் கொள்ளும். இப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தோல் பை நிரம்பிய தண்ணீரை பெருமானாருடைய அந்த வார்த்தையின் காரணமாக அனைத்து சஹாபாக்களும் குடித்து முடிக்கின்றார்கள். இப்பொழுது இஸ்கு வஸ்தகு, உங்களிடத்திலே ஒட்டகங்கள் இருந்தால் அந்த ஒட்டகத்திற்கு நீங்கள் நீர் புகட்ட கொடுங்கள். கொண்டு வந்திருந்த அனைத்து சஹாபாக்களும் ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டார்கள். அது நீர் அருந்தியது. குதிரை தன்னுடைய வயிற்றை தண்ணீரினால் நிரப்பிக் கொண்டது. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ஹதீஸ் இன்னும் நீளுகின்றது. ஒரு சஹாபிக்கு அந்த நேரத்திலே குளிப்பு கடமையாகிவிட்டதா? இப்போ அந்த சஹாபி குளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு இந்த தோல் பையிலிருந்து குளிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தார்களாம். அவர்கள் குளித்தார்கள் என்று வரலாறுகளிலே பதிவு இருக்குகின்றது. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து சஹாபாக்களும் குடித்ததற்கு பிறகு, அனைத்து ஒட்டகங்களும் கொண்டு வந்த வாகனங்களும் தாகம் தீர்ந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் அந்த தண்ணீரை குடித்தார்களாம். குடித்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வயோதிகமான மூதாட்டி இடத்திலே சொன்னார்கள், அம்மா, நீங்கள் கொடுத்த தண்ணீர் குறையவில்லை, இதோ பாருங்கள். அவர்கள் கொடுத்த தண்ணீரை விட சற்று அதிகமாக தான் இருந்ததாம். இத்தனை சஹாபாக்கள் குடித்தும், இத்தனை ஒட்டகம் உட்பட அனைத்து பிராணிகளும் அந்த அருந்தியதற்கு பிறகும் அந்த பை நிரம்ப எப்படி கொடுத்தார்களோ அதை விட அதிகமாக இருந்ததா. பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து, இந்த மூதாட்டிக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மூதாட்டிக்கு ஏதாவது நீங்கள் அன்பளிப்பு கொடுங்கள். அனைத்து சஹாபாக்களும் தன்னிடத்தில் இருந்த பொருள் நிரம்பிய ஒரு பெரும் மூட்டையை அந்த மூதாட்டி இடத்திலே அன்பளிப்பாக வழங்கியதாக வரலாறுகள். அதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி கொள்ளவில்லை. இந்த மூதாட்டியினுடைய உபகாரத்தை எந்த காலத்திலும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மூதாட்டினுடைய ஊர் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம், நமக்கு தாகமான நேரத்திலே தண்ணீர் குடித்து நம்முடைய தாகத்தை போக்கியதற்கு இவர்கள் உபகாரமாக இருந்தார்கள். இன்னும் ஹதீசுகளிலே வருகின்றது, பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதற்கு பிறகு சஹாபாக்கள் எப்போதெல்லாம் அந்த மூதாட்டி வசிக்கக்கூடிய ஊருக்கு செல்கின்றார்களோ அப்போர்களெல்லாம் அந்த மூதாட்டிக்கும் அந்த மூதாட்டியை சார்ந்த ஊர் வாசிகளுக்கும் உபகாரம் செய்வார்கள், உதவி செய்வார்கள் என்று ஹதீஸ்களிலே காண முடிகின்றது. அந்த மூதாட்டி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களையும் அழைத்து, இந்த முஹம்மதுடைய உம்மத் சமுதாயம் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு செயலை செய்கின்றது. நான் கொடுத்தது ஒரு சொட்டு தண்ணீர், அந்த தண்ணீரை அப்படியே என்னிடத்தில் கொடுத்து விட்டார்கள். அதற்கு நன்றி கடனாக ஒரு மூட்டை நிரம்பிய அன்பளிப்புகளையும் எனக்கு கொடுத்தார்கள். என்றாலும் இன்றளவும் முஹம்மதுடைய வார்த்தையின் அடிப்படையில் இன்றும் நம்முடைய ஊருக்கு அவர்கள் உபகாரம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று பெருமானாருடைய அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்தார்கள். ஒட்டுமொத்த ஊர்வாசிகளும் இஸ்லாத்தில் இணைந்தார்கள் என்று வரலாறுகள் முடிகின்றது. பெரியோர்களே, சகோதரர்கள், ஆக உபகாரம் இருக்குகின்றதே, அது மௌத்து வரை நினைவுபடக்கூடிய ஒன்று. எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு உதவியவர்களை மறந்துவிடக் கூடாது என்று பெருமானாருடைய வார்த்தையும் இருந்திருக்கின்றது, வாழ்க்கையும் அமைந்திருக்கின்றது. மஸ்ஜித் நபவியிலே ரவுலா இருக்குது. நம்ம எல்லாம் மதீனாவுக்கு போயிருக்கிறோம். முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுலா, அதற்கடுத்து 3 கபர்கள் இருக்கும். 2 கபரைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க முடியும். ஒன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய கபர், இன்னொன்று உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கபர். இன்னொரு கபரு
ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் இன்ஷா அல்லாஹ் இறுதி காலகட்டங்களிலே அது அங்கேதான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட இருக்கிறார்கள். அருமையானவர்களே, திருமிதி என்ற ஹதீஸிலே இது பதிவு செய்யப்பட்டு இருக்குகின்றது. உதுகுலு மஹிய பில் கபரி ஈசா இப்னு மரியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும்பொழுது அவர்கள் இந்த இடத்தில் நீங்கள் அடக்குங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும் இந்த இடத்திலே அடக்க சொன்னார்கள்? அக்காலகட்டங்களிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவில்லை. இரண்டாவது வானத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்திலே நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னோடு நீங்கள் அபூபக்கரோடு உமரோடு அதற்கு அடுத்த இடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்வதற்குண்டான காரணம் என்ன என்று சொல்லக்கூடிய நேரத்திலே பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிற்காலத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியிலே வந்து வசிக்கக்கூடிய காலங்களிலே என்னுடைய உம்மத்திற்கு பெரும் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். என்னுடைய உம்மத்திற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இனிமேல் நடக்க இருக்கக்கூடிய செய்தியை, என்னுடைய உம்மத்திற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும் உபகாரம் செய்ய இருக்கிறார்கள். என்ன உபகாரம்? கொடுங்கோல் மன்னனாக விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொள்வார்கள். சிலுவைகளை நுறுக்கி எடுப்பார்கள். அனைத்து கிறிஸ்தவர்களையும் உம்மத்தே முஹம்மதியா அவர்களாக அவர்கள் மாற்றுவார்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உபகாரத்தின் காரணமாக பின்னால் வரக்கூடிய ஈசாவுக்கு இன்றே நான் பிரதிபலனாக முன்கூட்டி நான் செய்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுத்ததாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது. ஆக பெரியோர்களே, சகோதரர்களே, ஒருவர் நமக்கு செய்யக்கூடிய உபகாரம் அது சிறியதாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அந்த உபகாரத்தை நாம் மௌத்து வரை மறந்துவிடக்கூடாது. அதை நினைவுபடுத்த வேண்டும். அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரங்கள் ஏராளம். அதை பேசினோம் என்று சொன்னால் நேரங்கள் பத்தாது. வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துக்ஸூஹா. அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரங்களை நாம் எண்ணினோம் என்று சொன்னால் எண்ணி முடிக்க முடியாது. உடல் உறுப்புகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவ்வளவு உபகாரத்தை, வெகுமதியை நமக்கு வழங்கி இருக்குகின்றான். உடலிலே கிட்னியை நமக்கு வழங்கி இருக்குகின்றான். அது கெட்டுவிட்டால் என்ன வைத்தியம் இன்னைக்கு செய்கிறோம்? டயாலிசிஸ் செஞ்சு அதை புதுப்பிச்சு வாரத்துக்கு ஒருக்கா அது போய் டாக்டர்கிட்ட போய் டயாலிசிஸ் செஞ்சு அந்த கிட்னியை மறுபடியும் புதுப்பிக்கக்கூடிய வேலைகளில் இறங்குறோம். அதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு எப்படி வழங்கினான்? இருதயம், ஹார்ட், உடலில் இருக்கக்கூடிய உறுப்பு, இப்படி கண், பார்வை இல்லை என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன? இப்படி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உபகாரம் ஒன்றையும் நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அதற்கு நிச்சயமாக நாம் நன்றி செலுத்த முடியாது. அவ்வளவு நிஅமத்துக்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய உபகாரத்திற்கு நாம் எப்படி பதில் தர முடியும்? எந்த விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் அல்லாஹ்வை புகழ்ந்து நீங்கள் ஆரம்பியுங்கள். அப்படி நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அது அல்லாஹ்விற்கு நீங்கள் உபகாரம் செய்ததாக அர்த்தம். இன்னொன்று, பெற்றோருக்கு செய்யக்கூடிய உபகாரம். கருவறையில் இருக்கும் பொழுது நம்முடைய தாய் சுமந்த சுமை இருக்குகின்றதே. இந்த உலகத்திலே எவ்வளவோ கஷ்டங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கலாம். ஆனால் திருக்குரானிலே எந்த கஷ்டத்தையும் கஷ்டமாக வர்ணிக்கவில்லை. ஆனால் வஹனின் அலா வஹனின், நம்முடைய தாய் கருவறையிலே நம்மை சுமந்திருக்கக்கூடிய காலங்களிலே அனுபவித்த அந்த கஷ்டத்தை, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், அதை பெற்று உங்களை பெற்றெடுத்தார்களே, அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரமாக இருங்கள் என்று திருக்குரானுடைய வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆக அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவேதான் திருக்குரானிலே ரப்பனா ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா, எல்லா இமாம்களும் தொழுகையிலே இது ஓதாமல் இருக்க மாட்டார்கள். யா அல்லாஹ், எங்கள் மீது எங்களுடைய பெற்றோர்கள் எப்படி இரக்கம் காட்டினார்களோ அதே போன்று நாங்களும் இரக்கம் காட்டுவதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ் என்ற துஆவை குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. எனவேதான் யார் நமக்கு
ஒரு சிறு உதவி செய்தாலும் அதற்கு பிரதிபலனாக நாம் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும். முடியாத பட்சத்தில் அவர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும். இன்னல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். யார் உபகாரம் செய்கின்றார்களோ அவர்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக பிரியப்படக்கூடியவனாக இருக்குகின்றான். எனவே செய்த உபகாரத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர்களை மறக்காமல் நாம் வாழ வேண்டும். அந்த பண்பாடுகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.